இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விசாலாட்சி துளசிய அவங்க கூடவே வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அதை இத சொல்லி சிவாவோட மனசையும் மாத்திடுவாங்க. சிவா மாமாவுக்கு அம்மான்னா உயிர். அம்மாவை துளசி தான் காப்பாத்தினான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவரும் அவளை வீட்லயே வச்சுப்பாரு. அதனால என்ன பண்ணுவாங்க? சிவா கிட்ட பேசி அவன் மூளைய கசக்கி 2 வைஃப் கூட வாடுறது தப்பு இல்லைன்னு அவனை நம்ப வச்சிடுவாங்க. ஆமாமா, கண்டிப்பா நம்ப வச்சிருவாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? என்ன ஜனனி இப்படி பேசிட்டு இருக்க? நல்லா யோசி. துளசி யாரு? விசாலாட்சிக்கு ரொம்ப பிடிச்சவ. சிவாவுக்கும் விசாலாட்சி தான் எல்லாமே. அதனால சிவா விசாலாட்சி சொல்றத தட்டவே மாட்டான். அது மட்டும் இல்ல, துளசிதான் விசாலாட்சிக்கு உயிரை திரும்ப கொண்டு வந்த கடவுள். யாராவது கடவுளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்களா? யோசி. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? பண்ணணும். நீ ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இங்க நடந்த எந்த சம்பவமும் விசாலாட்சி கண்ணு முழிச்சதும் தெரியவே கூடாது. துளசிதான் எல்லாத்தையும் பண்ணி அவங்கள காப்பாத்தினான்னு அவங்களுக்கு இந்த ஜென்மத்துக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. ஆண்டிக்கு கான்ஷியஸ் வரும்போது துளசி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க கூடாது. அப்பாடா, எஸ், இப்பதான் நீ சரியான ரூட்டுக்கு வந்திருக்க. ஆண்டிய பொறுத்தவரையில துளசி ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அதானே? பரவாயில்ல ஜனனி, உனக்கும் பட்டுன்னு சொன்ன விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பர் ஜனனி, அதேதான். அம்மா, நம்ம சொன்னா துளசி போவாளா? போக வைக்கணும் ஜனனி, அதானே நம்மளுடைய கடமை. புரியுதா? போக வச்சிடுவோம். போலாம். வாங்கம்மா, உட்காருங்க. அம்மா, பாட்டி வந்துட்டாங்க. அவங்க போனதான் நம்ம போகலாம். ஆமா ஆமா. அம்மா, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, வேண்டாம், விடுமா. இல்லம்மா, நீங்க சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும்ல, அதான் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு. அவங்களுக்கெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். வாங்க. சரி, போலாம் வாங்க. போயிட்டாங்க. வாங்க வாங்க. எதுக்கு இப்படி நின்னுக்கிட்டே இருக்க? உன் விசாலாட்சி அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சுட்டல்ல. டாக்டரே சொல்லிட்டாங்க கடவுளை விட நீ பெரிய ஆளுன்னு. அப்புறம் எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. டாக்டர் முடியாதுன்னு சொன்னதும் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. என்ன அப்படி சொல்ற? நீதான் அத்தையோட உயிரை மீட்டு கொண்டு வந்திருக்க. இனிமே அந்த உயிர் உனக்கு தான் சொந்தம். அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க மொத்த குடும்பத்துக்கு ஒண்ணு அவங்க உயிர். அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன். எப்படி நான் காரை ஓட்டிட்டு வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் காரெல்லாம் ஓட்டுனதே இல்ல. நினைச்சாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல. அம்மா கண் முழிச்சு ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவங்க கண்டிப்பா பேசுவாங்க.
சிஸ்டர் சிஸ்டர் ஆ சிஸ்டர் சொல்லுங்கம்மா. துளசிய வர சொல்லுங்க. வெளியே தான் நிக்கிறாங்க. ஏதாவது வேணுமாமா? வர சொல்லுங்க. ஓகேம்மா. அம்மா, துளசி மேடம், அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க. உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. நீங்க போங்க. நீ பார்க்க வேண்டாம். என்ன சொல்றீங்க? அம்மாவை நான் பார்க்கணும். நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ அவங்கள பார்க்க வேண்டாம். நான் பார்த்தேன். இப்போ என்ன? நான் ஏன் இப்ப பார்க்க கூடாது? துளசி, அம்மா சொன்ன ஏதாச்சும் காரணம் இருக்கும். பார்க்க கூடாதுன்னா பார்க்க வேண்டாம். புரிஞ்சுக்கோ. இல்ல, தப்பு பண்ணாதீங்க. நான் அம்மாவை பார்த்தே ஆகணும். நான் பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். உண்மையிலேயே உன் மனசுல சிவா இல்லன்னு சொல்லுவியா? முட்டாள்தனமா பேசுற. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற? சோ சிவா இன்னும் உன் மனசுல இருக்காரு, அப்படிதானே? ஜனனி, நீ படிச்சவ தானே? என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம்? நீ என்ன பேசிட்டு இருக்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உன் மனசுல சிவா இருக்காரா இல்லையா? என் மனசுல இருக்கிற சிவா உன் புருஷன் கிடையாது. நிஜத்துல இருக்கிற சிவாவும் கிடையாது. அப்போ சிவா மாமா இன்னும் உன் மனசுக்குள்ளதான் இருக்காரு, அப்படிதானே? மனசு என்ன செவரா எழுதி எழுதி அழிக்கிறதுக்கு? என்ன காதலிச்ச சிவா ஏன் மனசுக்குள்ள இருக்காரு? எந்த காலத்திலயும் அந்த சிவாக்கும் உன் புருஷன் சிவாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப ஏன் அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? காரணம் இருக்கு துளசி. உண்மையாவே சிவாவும் ஜனனியும் சந்தோஷமா வாழணும்னு நீ நினைச்சா நீ இப்ப போய் விசாலாட்சிய பார்க்க கூடாது. பார்க்கவே கூடாது. ஏன் இப்படி பண்றீங்க? நான் பாக்குறதுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு துளசி, பெரிய சம்பந்தம் இருக்கு. நீதான் ஆண்டிய காப்பாத்துனேன்னு எல்லாரும் சொல்றாங்க, டாக்டரே சொல்றாங்க. அது தெரிஞ்சா விசாலாட்சி ஆண்டிக்கு உன் மேல பாசம் இன்னும் அதிகமாயிடும். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார விடவும் உன் மேல அத்தைக்கு ரொம்ப பாசம் அதிகம். இங்க பாரு, இப்ப நீ உள்ள போய் பார்த்து நீயும் அழுது அண்ணியும் அழுதா ஒண்ணுக்குள்ள ஒன்னா 2 பேரும் ஒன்னாயிடுவீங்க. அப்புறம் உன்னை டைவர்ஸ் பண்ண வேண்டாம், ஜனனிய டைவர்ஸ் பண்ணுன்னு விசாலாட்சி கண்டிப்பா சிவா கிட்ட சொல்லுவாங்க. அதுதான் நீ உள்ள போய் அவங்கள பார்த்து நின்னுட்டு இருந்தா அதான் நடக்கும். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி விபரீதமா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? கற்பனை இல்ல, அதுதான் நடக்கும்.